நாம உண்மையா என்ன சாப்பிடணும்? இன்டர்நெட்ல நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள்லயே இதுதான் ரொம்ப குழப்பமான, ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு கேள்வி. இன்னைக்கு இந்த பெரிய உணவு போர்க்குள்ள தான் நாம ஆழமா போகப் போறோம். இது வெறும் கருத்து பரிமாற்றம் இல்ல, ஒரு ஆன்லைன் யுத்தமே நடந்துட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு இது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தான் தெரியும். ஆனா நீங்க ஊட்டச்சத்து பத்தி இன்டர்நெட்ல கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு நேரடியான பதில் கிடைக்காது. அதுக்கு பதிலா முரண்பட்ட கருத்துக்கள், தீவிரமான விவாதங்கள், பயங்கரமான குழப்பம்னு ஒரு புயலே கிளம்பும். ஏன் அப்படி நடக்குதுன்னு தான் நாம பார்க்க போறோம். இந்த விவாதத்தோட ஒரு பக்கத்துல விலங்கு புரதத்தை ஆதரிக்கிறவங்க இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இறைச்சிங்கிறது வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, ஒருத்தர் சொல்ற மாதிரி அது உடம்புக்கு ஒரு மருந்து மாதிரி, வலிய குணப்படுத்துற ஒரு சக்தி வாய்ந்த விஷயம். ஆனா அடுத்த நிமிஷமே இதுக்கு நேர் எதிரான ஒரு கருத்து வருது. சைவ உணவு தான் ஆரோக்கியமானது, அதை நிரூபிக்க நிறைய ஆராய்ச்சி இருக்குன்னு உறுதியா சொல்றாங்க. பாத்தீங்களா, ஒரே கேள்விக்கு இப்படி ரெண்டு முற்றிலும் வேற வேற பதில்கள். நம்ம கொழுப்பும் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த ரெண்டு கருத்துக்களையும் கேட்டுட்டு ஒருத்தரோட விரக்தி இப்படிதான் வெளிப்படுது. யோசிச்சு பாருங்க, மத்த எந்த விலங்குக்கும் வராத ஒரு குழப்பம் என்ன சாப்பிடணுங்கிறதுல மனுஷனுக்கு மட்டும் ஏன் வருது? இந்த பரவலான குழப்பத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை இப்போ ஒன்னொன்னா அலசலாம். சரி, முதல்ல இந்த உணவுப் போரோட மைய புள்ளிக்கு வருவோம். புரோட்டீன், அதாவது புரதம். நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான இந்த ஊட்டச்சத்து விலங்குகள் கிட்ட இருந்து வரணுமா இல்ல தாவரத்துல இருந்து வரணுமா? இதுதான் எல்லா விவாதத்துக்கும் அடித்தளமா இருக்கு. இந்த புரத விவாதத்தை ரெண்டா பிரிக்கலாம். ஒரு பக்கம் விலங்கு புரதத்தை ஆதரிக்கிறவங்க அதோட சுவை அப்புறம் குறைஞ்சளவு சாப்பிட்டாலே எல்லா சத்தும் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தாவர புரதத்தை ஆதரிக்கிறவங்க இது செலவு கம்மி, ஆரோக்கியமானது, முக்கியமா விலங்குகளை கொல்ல வேண்டியதில்லைன்னு நெறிமுறை சார்ந்த காரணங்களை முன்னாடி வைக்கிறாங்க. இது மாதிரி தனிப்பட்ட அனுபவங்கள் தான் இந்த விவாதத்தை இன்னும் சூடு பிடிக்க வைக்குது. நான் முட்டை, இறைச்சி, வெண்ணெய்னு சாப்பிட்டு 4 கிலோ கொழுப்பை குறைச்சேன்னு ஒருத்தர் சொல்லும்போது அது வெறும் புள்ளி விவரமா இல்லாம ஒரு நிஜமான மாற்றமா தெரியுது. பலருக்கு இது வெறும் டயட் இல்ல, இது அவங்களுக்கு வேலை செஞ்ச ஒரு வாழ்க்கை முறை. இங்கதான் இந்த விவாதம் எவ்ளோ நுணுக்கமா மாறுதுன்னு நம்மால பார்க்க முடியுது. பெரிய தத்துவங்களை பத்தி பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு ஸ்கூல் லஞ்ச்ல கொடுக்குற சாக்லேட் மில்க்ல எவ்ளோ சர்க்கரை இருக்கு, அது கோக்கை விட நல்லதா கெட்டதான்னு விவாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன காட்டுதுன்னா, இந்த விவாதம் நம்ம அன்றாட வாழ்க்கையோட எவ்ளோ பின்னி பிணைஞ்சிருக்குன்னு தான். சரி, அடுத்ததா நம்ம தட்டுல இருக்கிற உணவை தாண்டி அந்த உணவு எங்க இருந்து நம்ம தட்டுக்கு வருதுன்னு பார்க்கலாம். நம்ம உணவு பெரிய பெரிய தொழிற்சாலை பண்ணைகள்ல இருந்து வரணுமா இல்ல சின்ன சின்ன உள்ளூர் தோட்டங்கள்ல இருந்து வரணுமா? இங்கேயும் ஒரு பெரிய மோதல் இருக்கு. ஒரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, சின்ன தோட்டங்கள், உள்ளூர் விவசாயத்தோட மதிப்பு அதுல விளையிற காய்கறிகள்ல இல்ல, அது விதைக்கிற அறிவுல தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது அது வெறும் உணவு உற்பத்தி பண்ற இடம் மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறைக்கு விவசாயத்தை கத்துக் கொடுக்கிற ஒரு கல்விக்கூடம். ஆனா இதுக்கு நேர் எதிரா இன்னொரு வாதம் வருது. இல்ல, விவசாயத்தை நாம எமோஷனலா பார்க்கக்கூடாது. எவ்வளோ செலவு பண்றோம், எவ்வளோ விளைச்சல் வருதுன்னு கணக்கு போட்டு தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா பெரிய பண்ணைகள் தான் திறமையானவை, சின்ன தோட்டங்கள் இல்லைன்னு சொல்றாங்க. இங்க உணர்ச்சிக்கு பதிலா பொருளாதாரம் முக்கியத்துவம் பெறுது. சுற்றுச்சூழல் விவாதமும் இதே மாதிரி தான் ரெண்டா பிளவுபட்டிருக்கு. ஒரு பக்கம் தொழிற்சாலை பண்ணைகளால வர்ற மாச குறிப்பிடுறாங்க, இன்னொரு பக்கமும் வீட்டு தோட்டங்கள்ல பயன்படுத்துற கருவிகள் பிளாஸ்டிக்னு அதனாலையும் வளங்கள் வீணாகுதுன்னு குற்றம் சாட்டுறாங்க. ரெண்டு பக்கமும் அடுத்தவங்களை குறை சொல்றதுனால உண்மையான தீர்வு என்னங்கிற கேள்வி இன்னும் ஆழமாகுது. இவ்வளவு குழப்பமும் முரண்பாடுகளும் இருக்கும்போதே இந்த உரையாடல் இயல்பாவே அடுத்த கட்டத்துக்கு நகருது. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? தப்பு யார் மேல? மக்கள் மேலையா, அரசாங்கத்தோட கொள்கைகள் மேலையா, இல்ல லாபம் சம்பாதிக்கிற பெரிய நிறுவனங்கள் மேலையா? இந்த குற்றம் சாட்டும் படலத்துல ரெண்டு முக்கிய வாதங்கள் இருக்கு. ஒன்னு, எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு, நாம தான் தப்பான முடிவுகள் எடுக்கிறோம். இன்னொன்னு, இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற சிஸ்டம், அதாவது பெரிய நிறுவனங்களும் அரசாங்கமும் தான் நம்மள இந்த முடிவுகளை எடுக்க வைக்குது. நம்ம தட்டுல இருக்கிற உணவு நம்மளோட தேர்வா இல்ல நமக்காக ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றா? மக்கள் வெறும் குறை சொல்றதோட நிறுத்தல, சிலர் இந்த அமைப்பை சரி செய்ய உறுதியான கொள்கை மாற்றங்களையும் முன்வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு, உடம்புக்கு கெடுதலான பொருட்களை தடை செய்யறது, பாக்கெட் மேல தெளிவான லேபிள் போடுறது, அப்புறம் ஆரோக்கியமற்ற உணவுகளுக்கு வரி விதிச்சு அந்த பணத்தை வச்சு நல்ல உணவுகளுக்கு மானியம் கொடுக்கறது. இப்போ நாம இந்த விவாதத்தோட ஆணிவேருக்கே வரோம். ஒரு கட்டத்துக்கு மேல இது உணவை பத்தின விவாதமாவே இல்ல, இது ஒரு நம்பிக்கை பற்றாக்குறையா மாறுது. யார் சொல்றத நம்புறது? இங்கதான் என் குழு வெர்சஸ் உன் குழுங்கிற சண்டை ஆரம்பமாகுது. இந்த கமெண்ட்டை பாருங்களேன். ஒரு தகவல் அது எங்கிருந்து வருதுங்கிற ஒரே காரணத்துக்காக நிராகரிக்கப்படுது. இது பெரிய அமைப்புகள் மேல இருக்கிற ஆழமான அவநம்பிக்கையை காட்டுது. இங்க சொல்லப்படுற விஷயம் என்னங்கிறது முக்கியம் இல்ல, அதை யார் சொல்றாங்கிறது தான் முக்கியமாகுது. அதே அவநம்பிக்கையோட இன்னொரு பக்கம்தான் இது.
ஒருவேளை சொல்லப்படுற தகவல் நல்லதா புத்திசாலித்தனமா இருந்தாலும் கூட அது வர்ற இடத்து மேல இருக்கிற சந்தேகத்தால இது ரொம்ப நாள் நீடிக்காது, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ நோக்கம் இருக்கும்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பல பேருக்கு இந்த விவாதம் இனி உண்மைகளை அலசி ஆராயறத பத்தினது இல்ல. இது ஒரு கயிறு இழுக்கும் போட்டி மாதிரி ஆயிடுச்சு. உண்மையை கண்டுபிடிக்கிறத விட தன்னோட டீம் ஜெயிக்கணுங்கிறது தான் முக்கியமா இருக்கு. இந்த கிண்டலான மேற்கோள் இந்த விவாதம் முழுக்க இருக்கிற அரசியல் குழுவாதத்தோட சாரத்தை கச்சிதமா படம் பிடிக்குது. எதிரணி தான் தப்பு, நாங்க ஒருதலைப்பட்சமானவங்க இல்ல, ஏன்னா நாங்களே அப்படி சொல்றோம். இந்த மனநிலை தான் எல்லாத்தையும் சிக்கலாக்குது. சரி, இவ்வளவு சண்டை, இவ்வளவு முரண்பாடுகள், இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே ஒத்துக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொதுவான இடம் இருக்கா? வாங்க அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம். ஆச்சரியமா இருந்தாலும் சில விஷயங்கள்ல கிட்டத்தட்ட எல்லாருமே ஒத்து போறாங்க. அவங்க எந்த குழுவா இருந்தாலும் சரி, ரொம்ப பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் அதிகப்படியான சர்க்கரையும் உடம்புக்கு நல்லதில்லைங்கிறதுல ஒரு பொதுவான கருத்து உருவாகியிருக்கு. எல்லாரும் விரும்புற உண்மையான உணவுனா என்னங்கிறதுல கருத்து வேறுபாடு இருந்தாலும் எது உண்மையான உணவு இல்லைங்கிறதுல ஒரு உடன்பாடு இருக்கு. ஆக இந்த முழு அலசலோட இறுதியில நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வர்றோம். ஆனா இந்த முறை கேள்வியை உங்ககிட்டயே கேட்குறோம். இவ்ளோ சத்தம், இவ்ளோ முரண்பட்ட ஆலோசனைகள் இருக்கிற இந்த உலகத்துல உங்க தட்டுல என்ன இருக்கணும்னு நீங்க எப்படி முடிவு செய்றீங்க? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.